வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். கேரட் பெப்பர் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப மசாலாலாம் இல்லாம டக்குன்னு பண்ணிடலாம். அதுக்கு நான் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருக்கு. தாளிக்க வேண்டியதுல என்னென்னு பார்த்தலாம். சீரகம், ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, ரம்ப இலை, அதுக்கு பதிலாக நீங்க பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம் பெரிய சைஸ்ல நல்லா நீட்ட வாக்குல கட் பண்ணது. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். ஒரே ஒரு பஜ்ஜி மிளகா இருந்தா சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மிளகாய்க்குன்னு ஒரு வாசனை இருக்கும், பிடிக்கும் அப்படின்னா நீங்க பஜ்ஜி மிளகா சேர்த்துக்கலாம். அப்படின்னா நார்மலா ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டா போதும். இதுல காரம் இருக்கும், அதனால நான் வேற எந்த மிளகாயும் சேர்க்கல. மிளகு பொடி மட்டும் தான் போட போறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, வெங்காயம் மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ துருவி வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 2 கேரட் துருவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சாதம் உதுருதா வடிச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால அது தகுந்த மாதிரி உப்பு மட்டும் பார்த்து பேலன்ஸ் பண்ணி போட்டு போறேன். கேரட் நல்லா வதங்கிடுது. கொஞ்சம் மிளகு பொடி, நான் எப்பயும் போல 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துட்டு அதுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு 1 கப்புக்கு 2 கப் தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம மேலாக கொத்தமல்லி, அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய், இது கூடவே பிரெட் பொரிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கேரட் ரைஸ் ரெடி. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி, கேரட் ரைஸ். ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் டக்குன்னு பண்ணிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எப்பயும் போல நான் சொல்ற மாதிரி சிப்ஸோ இல்லைனா தயிர் பச்சடியோ இல்லைனா தேவைப்பட்டா காரக்கறி ஏதாவது ஸ்கூல் கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சா அந்த மாதிரி சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். அப்பளம் படம் எல்லாம் நல்லா இருக்கும். டெஃபினட்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.